வணக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனலுக்கு மொபைலில் எப்படி ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நாங்கள் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடும். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்கள் சேனலோட ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யுவர் சேனல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட ஹோம் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சேனல் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து எந்த ஒரு வீடியோவை நீங்கள் அதில் போட போகிறீங்களோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோட 3 டாட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் டு பிளேலிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டோட டைட்டில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொடுத்துக்குங்க, வேறு எதுவும் கொடுத்துறாதீங்க. பப்ளிக், அன்லிஸ்ட், ப்ரைவேட் இது 3 பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, பப்ளிக் வந்து கொடுத்துங்க. பப்ளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ளேலிஸ்ட்டில் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை ஆட் பண்ணணுமோ ஸோ அந்த வீடியோட 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் டு ப்ளேலிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ளேலிஸ்ட் இருக்குங்களே ஸோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே இல்லை இன்னொரு ப்ளேலிஸ்ட் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணோம் பார்த்தீங்களா, நியூ ப்ளேலிஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணாமல, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபோன் டியூட்டோரியல் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்கள் தெரிவிச்சிருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.